மின்வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் சென்னை அண்ணா சாலையில் மின்வாரிய ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், இந்த ஊழியர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? லாவண்யா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய மத்திய அமைப்பு சங்கத்தின் சார்பில் தற்போது தொடர்ச்சியாக இந்த நம்ம மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய மின்வாரிய அலுவலகத்திற்கு முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த பகுதியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக 55,000க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மின்வாரியத்தினுடைய இந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வைத்து தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இன்று திட்டமிட்டபடி காத்திருப்பு போராட்டம் என்பது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை முழுவதே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மின்வாரிய அலுவலகங்களுக்கு முன்னாக இந்த காத்திருப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால அண்ணா சாலை முழுவதும் காவல்துறையினர் தற்போது ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அந்த சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். போலீசார் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய மின்வாரிய ஊழியர்கள் ஏற்கனவே இந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாங்க. இந்த நிலையில நேற்று நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியற்ற காரணத்தினால தொடர்ச்சியாக இங்கே மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக சங்கத்தினுடைய நிர்வாகிகளிடம் பேசலாம். சார், தொடர்ந்து அவரோடு பேசலாம். வணக்கம் சார். எதற்காக இந்த போராட்டம் அப்படிங்கிறது பற்றி சார்? மின்சார வாரியத்தில் 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. இதை நிரந்தர வலியுறுத்தி நாங்க தொடர்ந்து பலமுறை கடிதங்கள் மூலமாக, ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செஞ்சிருந்தோம். ஆனால் அரசு அதில் கவனம் செலுத்தல. கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நாங்கள் சுமந்துட்டு இருக்கிறோம். அனுதினமும் ஒப்பந்த தொழிலாளியிலிருந்து மின்பாதை ஆய்வாளர் வர களப்பறிவில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி இறந்துட்டு இருக்கிறான். நேற்று தஞ்சாவூர்ல ஒரு தொழிலாளி இருந்தான், போன வாரம் காஞ்சிபுரத்தில் இருந்தான். இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து மின்சார வாரியத்தில் நடக்குது. ஆகவே காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு காத்திருக்கும் போராட்டத்தை நாங்கள் தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சு? அடுத்த கட்டமா பேச்சுவார்த்தை எப்போ சொல்லியிருக்காங்க? பேச்சுவார்த்தை நேற்று லேபர் கமிஷனர் கடைசி நேரத்தில் கூப்பிட்டு அவர் என்ன சமாதானம் சொல்றாருன்னா, நீங்க அரசு கிட்ட சொன்னீங்களாங்கிறாங்க. அரசு கிட்ட 26ஆம் தேதியே தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர், எரிசக்தி துறை செயலாளர் எல்லாத்துக்கும் கடிதம் கொடுத்துட்டோம். யாருமே எங்களை கூப்பிட்டு பேசல. நேற்று ஒரு கன்சல்டேஷன் முறையில் கூப்பிட்டு பேசினா கன்சல்டேஷன் ஆபீசர் அவருக்கு இந்த முழு விஷயங்களை அவரும் புரிந்து கொள்வதற்கு எனக்கு டைம் வேணுங்கிற முறையில் இன்னொரு நாள் வச்சுக்கலாம், நீங்க ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னாரு. தமிழகம் முழுவதும் தொழிலாளர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அப்படியெல்லாம் போராட்டத்தை தள்ளி வைக்க முடியாது என்ற சூழல் டெய்லி நாங்க செத்துட்டு இருக்கிறோம். தொழிலாளி மின்சார வாரியத்தில் சாகரக்காக வரல, வேலை செய்வதற்காக வந்திருக்கிறோம். மக்களுக்கு தடமான மின்சாரம், தடையில்லா மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு தான் இன்னைக்கு இந்த காலி பணியிடங்களை நிரப்பட வேண்டும் என்ற போராட்டத்தை வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். காத்திருப்பு போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? எவ்வளவு நாளுக்கு நடக்கும்? இப்ப உடனடியாக கைது செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய சிஐடி சங்கத்தை பொறுத்தளவு பிரச்சனைகளை போராட்டத்துக்கு நாங்க போகல. அரசு எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அதை தீர்வு காண வேணும். இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எந்த முடிவு எடுக்கப்படல. ஒரு சுமூக தீர்வு எட்டணும் தான் எங்களுடைய கோரிக்கை. அரசு எட்டவில்லை என்றால் காவல்துறை எங்களை கைது செய்து சொன்னால் அது அவங்களுடைய கடமை. காவல்துறை கைது செய்யட்டும். ஆனால் ஒன்றை மட்டும் பதிவு செய்கின்றோம், நாங்க கைதானா தமிழ்நாடு முழுக்க கைதாகனா எங்களுடைய தோழர்கள் மின்சார தடைகளோ ஏதோ ஏற்பட்டுச்சினால் அதை நிவர்த்தி செய்ய முடியாமல் போகும், தமிழக அரசுக்கு அவப்பெயரை உருவாக்கும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தொடர்ச்சியாக தற்போது நம்மளோடு ஊழியர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பேசுகின்ற பொழுது காவல்துறை கைது செய்யக்கூடிய பட்சத்தில் அது மின்சார வாரியத்தினுடைய அந்த தொழில்கள் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, மின் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கான இந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.